ஐந்தாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் எப்படி முடிஞ்சிச்சு பாருங்க. நாலாம் அதிகாரம் கடைசி வசனம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அல்லது அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமோ? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிரம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ அன்பும் சாந்தமுள்ள ஆவியோடு வர வேண்டுமோ? கேள்வி கேட்டுட்டு அஞ்சாம் அதிகாரம் முதல் வசனம் தான் எதிர்பார்ப்பாருங்க. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் கேள்விப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படையிருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நான் உங்களிடத்துல எப்படி வர வேண்டும்? பெரம்போடு வர வேண்டுமா, அன்போடு சாந்தத்தோடு வர வேண்டுமான்னு சொல்லிட்டு அஞ்சாம் அதிகாரத்துல உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. highest degree of fornication, highest degree of adultery, incest அப்படின்னு எல்லாம் பேர் இருக்கு. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கு. கொரிந்து சபையில முன்னுரையில நான் சொன்னேன், ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொன்னா முன்னுரையில சொன்னா, குறிப்பாக கடந்து பெரிய கோயில்களை ஏற்படுத்தி தேவதாசிகளை உண்டாக்கி 1000க்கும் அதிகமான தேவதாசிகளே அந்த ஊர்ல இருந்தார்கள்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? பிரச்சனை அது இல்லை, வெளியில இருக்கிறவங்க எப்படின்னா இருக்குன்னு போறாங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியில நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே. இதுல பவுலுடைய கன்சர்ன் என்னன்னா, அழகா புளித்தமாவை உதாரணத்தை கொண்டு வர, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை குறித்து பவுல் என்ன சொல்றார்? புளிப்பில்லா அப்ப பண்டிகை பஸ்காவை தொடர்ந்து நடக்கிற 7 நாள் பண்டிகை. இந்த 7 நாளும் தோசை இட்லி சாப்பிடக்கூடாது, சப்பாத்தி பரோட்டா சாப்பிடலாம். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தோசை இட்லி எல்லாம் புளிச்சா தான் வரும். சப்பாத்தி சுடுறதுக்கு மாவு பிசைஞ்சு அப்பே சுடுவாங்க. இப்ப அப்படி சுட்டுங்கிறாங்க. உங்க முன்னால எல்லாம் சாப்பிட்டு தூங்க போனதும் எங்க சகோதரிகள் மாவு எடுத்தாங்க, பிசைஞ்சாங்க, உருட்டுனாங்க, இப்ப சுட்டுங்கிறாங்க. என்னன்னு தெரிஞ்சுட்டாங்க. நீங்க என்ன சொல்ல வரான்னு பாருங்க.
இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்தை செய்கிறவனை உங்களுக்குள்ள வச்சிருந்தா நீங்க ஆவிக்குரிய காரியமா பேசுறீங்க, கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்ச நேரம் செல்ல 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 நெருக்கம் அதிகமாக அதிகமாக அந்த மனுஷன் தன் பாவ அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வார். நீங்க ஏற்கனவே இந்த பட்டணத்தார் அந்த விஷயத்துல வீக்கா, நீங்க சுலபமாய் அதிலே விழுந்து விடுவீர்கள். அதனால அப்படிப்பட்டவனை உங்க சங்கத்துல, உங்க சபையில உங்களோட என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க, சேர்த்துக்காதீங்க. புளித்தம்மா எக்ஸாம்பிள் சொல்றாரு. இன்னைக்கு மாவாட்டின்னு வராங்க தோசைக்கு இட்லிக்கு. நேற்று மாவுல இது கொஞ்சம் எடுத்து புறமோர் எடுத்து நேற்று மாவுல இது கொஞ்சம் எடுத்து போடுறாங்க. ராத்திரிக்குள்ள அதை நல்லா புளிச்சுட்டு மாவு புளிப்பாயிடும், உப்பிடும். சரி, நேற்று இட்லி மாவு இல்லை, தோசை மாவு இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் புளிப்பு எடுத்து சேர்த்துருவாங்க. எதுவுமே இல்லைன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் புளிச்சிருவாங்க. இல்லை உங்களுக்கு தெரியாத தாய்மார் தான். ஆனால் இப்போ தான் நீங்கள் கிச்சன் பக்கமே போகிறது இல்லை, எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறீங்க. அதெல்லாம் ஹோட்டலுக்கு போயிட்டீங்கன்னா சரி, ஓகே ஓகே. இந்த புள்ளிப்பனுடைய கேரக்டர் எப்படின்னா, இது டாம்பிகமா வேலை செய்யாது. இது வேலை செய்யறது யாருக்கும் தெரியாது. ரகசியமா சிறுண்டு புளித்த மாவு ஒரு பாத்திரம் நிறைய இருக்கிற அத்தனை மாவையும் புளிக்கப்படும். புளிப்பு பாவம். பாவம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளை we will be puffed up அப்படின்னா உப்ப பண்ணும், உப்பிடும். அதுக்கு தான் புளித்த மாவு போறது. ரைட்டா? இந்த பன்னு செய்யறப்போ, ரொட்டி செய்யறப்போ பாத்தீங்கன்னா பன்னு சொல்றாங்கல்ல, இவ்வளோண்டு மாவு தான். ஈஸ்ட் கலந்துட்டதுனால நெருப்புல வச்ச உடனே அது உங்க அப்படியே புஷ்ஷுன்னு நம்ம கூட அப்படித்தான். கொஞ்சம் வந்தா போதும் பெருமை. கொஞ்சம் ஆண்டவர் அப்படியே பயன்படுத்தி கொஞ்சம் அப்படி வந்தோடனே என்ன பாரு அழகா பாரு, என்ன போல யாரும் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. பெருமை. பாவம் எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்குமே தெரியாது. ரகசியமா வேலை செய்யும், ரகசியமா வேலை செய்யாது. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாது, ஸ்லோவா நல்லமா வேலை செய்யும். கடைசியில பெருமை நிறைந்து பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர். அப்ப அந்த ஒரு ஆளால, அந்த புளித்தம்மாவால முழு சபையை அவன் கெட்டு போயிடணும். அதுக்கு பதிலாக அவன் ஒண்டி நரகத்துக்கு போகணும். அவனுக்கு எதுல எங்க ஒப்பு கொடுத்துருவான்? சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்துருவான். நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கடித்து போடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடாக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவுக்கு எதையெல்லாம் ஒப்பிடுறார் பாருங்க. துர்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரி. 9ஆம் வசனம், விபச்சாரக்காரனோட கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் படிங்க. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவர் விபச்சாரக்காரனையாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிராதனைக்காரனையாவது, உதாசீனையாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. உள்ளே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தாலோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறமே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். நான் உங்களுக்கு நிருபத்தில் எழுதினேன்.
விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லையே. அப்படி நான் எழுதினா நீங்க இந்த உலகத்திலே இருக்க முடியாதே. வெளியில இருக்கிறவங்களை பத்தி நான் பேசல. அவங்கள ஆண்டவர் நியாயம் தீர்த்துக்குவாரு. அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டேன் என்ற பேர்வையில போர்வையில உள்ள வந்துட்டாங்கல்ல சகோதரர்கள். சகோதரர் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனையாவது, விக்கிரகாராதனை, உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரனாக இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. வெளியே இருக்கிறவனை குறித்து தீர்ப்பு செய்ய எனக்கு கட்டளையிடப்படவில்லை. உள்ளே இருக்கிறவனை குறித்து தீர்ப்பு சொல்ல எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புறமே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செல்வான். ஒரு 10 பேர் வெளியில இருக்கிறது. அப்போ 5ஆம் அதிகாரத்துல இவர்களுக்குள் இருக்கிற செக்ஷுவல் இம்மொராலிட்டி, தகாத உறவுகளை குறித்து பவுல் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உங்களோட கரம்போட வரட்டுமான்னு கேட்டவர் எதோட வந்தாரு சொல்லுங்க? அன்போட சாந்தத்தோட வந்தாரு சொல்லுங்கப்பா. கரம்போட தான் வந்தார். 6ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 6ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 1லிருந்து முதலாம் வசனம் மட்டும் வாசிங்க. முதல் வசனத்துல அடுத்த பிரச்சனைய பவுல் அட்ரஸ் பண்றாரு. அடுத்த பிரச்சனை என்னன்னா வழக்கு. உங்களுக்குள்ள கோர்ட் கேஸ். யார் மேல ஆடுறீங்க? சகோதரருக்குள்ள தீர்ப்புக்கு யார் கிட்ட போறீங்க? அநீதி நடத்துகிற நியாயாதிபதியின் இடத்துல போறீங்க. ஆனா நீங்க 2 பேரும் சகோதரர். நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு நாள் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். நல்னியக்காவோட வீடு சம்பந்தமான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் பண பரிமாற்றம் பண்றதுனால வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அது வேணும் போயிருந்தேன். அப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் 2 பேர். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்னன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. அண்ணன் தம்பிங்க கோர்ட்டுக்கு வந்துக்கிறாங்க. இவர் அந்த ஒரே ஹாலு 2 டோர் இருக்குது. இந்த டோர் கிட்ட ஒருத்தரும் அவர் லாயர் இருக்கிறாரு. அந்த டோர் கிட்ட இன்னொருத்தரும் அவர் லாயர் இருக்கிறாரு. ஜட்ஜுக்கு போறாங்க. 2 பேரும் போய் நின்னாங்க. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஒரே பிரசவத்தில் பிறந்த அண்ணன் தம்பி 2 பேர். 2 பேரும் வந்தவொடனே ஜட்ஜு வந்து 2 பேரையும் பார்த்தாரு. மாதம் 12ஆம் தேதி கேஸ் வச்சுட்டார். அவ்வளோதான். இவங்க வந்தாங்க. மாதம் 12ஆம் தேதி வாங்கினாரு. வெளியே போனாங்க. போன உடனே நான் கொஞ்சம் நமக்கு இதெல்லாம் பார்த்தோம்னா கியூரியாசிட்டி ஆகிடும். என்ன இது அப்படின்ட்டு விசாரிக்க தோணிடும். அதில் ஒரு லாயர் நம்மளுக்கு தெரிஞ்சவர். இவங்க பார்த்தா முடிச்சா இவ்வளோ தான் இல்லை லாயர் வந்து வா அப்படியே ஒரு பரபரப்பா ஒரு சீன் அப்படியே ஒரு மாதிரி கிரியேட்டு அப்படியே பரபரப்பா கூட்டு போயிட்டு ஒரு 3000 ரூபா கொடுக்கணும்னு பாக்கெட்ல இருந்து 3000 ரூபா கொடுத்து வாங்கி வச்சு அவரும் அதே தான். அந்த லாயர் அவர்கிட்ட பிடிக்கல. ஏன்னா அந்த லாயர் யார் 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒன்றா தராங்க. அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்களா என்ன? ஆமாம், ஒரே பிரசவத்தில் போகிறாங்க அண்ணன் தம்பி 2 பேர். இவங்க அப்பா உயிரில் இருக்கிறப்போ ஒருத்தனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஏற்றிட்டாரு. அதில் சின்னவன் வந்து பெரியவங்கள கேஷ் போட்டான். ஆகிடுது. 4-5 வருஷமா கேஸ் ஆகிடுது. இருக்கிறதே 3/4 ஏக்கரா. அதுல 1-2 சென்ட் என்னவோ பெரியவனுக்கு ஜாஸ்தி போயிடுச்சான். அதுக்கு சின்னவன் என்ன பண்ணிட்டான்? லாயர் கேட்டான். சரியா அவனும் அண்ணன் தம்பிங்களா இருக்கிறாங்க.
பார்த்து அது என்ன பண்ணணும்னா பஞ்சம்ல என்ன பஞ்சம்ல சமாதானம் பண்ணியான்னு சொல்றேன். நான் எப்படி படுக்கிறேன்? அவங்களுக்கு வயசு சின்ன பசங்க இல்ல, எல்லாம் ரிட்டையர்ட் ஆனாங்க. 60 வயசுக்காரங்க ரெண்டு பேர் தானே டிக்காயிட்டு 60 வயசு தாத்தாங்க அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பாரு. அப்படியே என்ன மாதிரி அவன் தான் சாப்பிட்டு நீங்க எல்லாம் மதியம் முட்டை சாப்பிட்டீங்க, குழம்புல சாப்பிட்டீங்களா? எனக்கு கடிக்கல, கொஞ்சம் சோறு கடிச்சா போட்டு நேரம் சோறு சாப்பிட்டு என்ன இப்போ ராத்திரிக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா போச்சு, இல்லை நாளைக்கு சாப்பிட்டா போச்சு, இல்லை நீங்க எல்லாம் போயிட்டு வந்து அடுத்த நாள் உட்காந்து பிரியா சாப்பிட்டா போச்சு. என்ன நஷ்டம் ஆகிட போறோம்? என்ன பெரிய நஷ்டமாக இருக்கிறோம்? ஒரு சகோதரர்கள், அதுக்குரிய சகோதரர்கள், உங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டா, பிரச்சனை ஏற்பட்டா, அதுக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைஞ்ச ஒருத்தர்கிட்ட கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டதுக்கு கேஷ் போட்டுறது. சும்மா ஒண்ணா பாரு 7 கோர்ட்டு யார வைக்கிறேன்றது சொல்றாரு. ஆறாம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். 2 லிருந்து 8 வரை. உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அப்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடாது என்பது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுவேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கு தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்கு இல்லையா? சகோதரோடு சகோதரர் வழக்காடுகிறார், அவிசுவாசத்திற்கு முன்பாகவும் அப்படி செய்கிறார். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுகிறீர்கள், சகோதரர்களோடு செய்கிறீர்களே. புரியுதா? உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். சரி, ஒரு 3 பேர் வாங்க, வாலிய பசங்க வாங்க. 3 பேர், 1 2 இன்னொன்னு 3. இவரு திலீபன் MA MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவரு கிடியன், இவரு MCom கிடியன். உன் பேர் என்னப்பா? அபிஷேக். அபிஷேக் 3ஆம் கிளாஸ். அபிஷேக் படிச்சுக்கிறது 3ஆம் கிளாஸ். இவர் MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவர் MCom. இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. பவுல் சொல்றாரு, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துட்டா 3ஆம் கிளாஸ் படிச்சவன நீதிபதியா வச்சுக்குவோம், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சாயா? உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? ஒருவரோடு நீங்கள் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. நஷ்டம் அடைந்தால் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள், அநியாயத்தை சகித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் அநியாயம் செய்கிறீர்களே, நஷ்டப்படுகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. 9 லிருந்து
11 வரை வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியுங்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிராராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமன்றாக்கப்பட்டீர்கள். ஓகே, இந்த 3 வசனத்துல ஒரு பாவத்தின் பட்டியலை பவுல் கொடுக்கிறார். லிஸ்ட் ஆஃப் சின்ஸ், சின்ஃபுல் நேச்சர். யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிவிக்கிறார். வஞ்சிக்கப்படாதிருங்கள்னு சொல்கிறார். வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், உருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். பழைய வாழ்க்கை. ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். புது வாழ்க்கை. இப்ப பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகில நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். என்ன மாதிரியான வார்த்தைகள் பாருங்க. எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. ஓகே, இப்ப பவுலுக்கு மனைவி இல்லை. காலையில பேசணும் டீட்டெயிலா. ஆமா தானே? ஆமா தானே? முன்ன இருந்தாங்க, இப்ப இல்ல. மறிச்சுட்டாங்களா, அவரை விட்டுட்டு போயிட்டாங்களா தெரியாது. லீகலா இப்ப அவர் ஃப்ரீயா இருக்கிறாரு. சட்டப்படி தனி நபர் இருக்கிறாரு. அவர் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணின்னு வாழணும். அப்பா கிரேக்கன், ரோமன். ஆகவே சரளமா திராட்சை ரசம் குடிக்கலாம். அது சோசியல் ட்ரிங்க், எல்லாரும் குடிக்கிறாங்க. யூதர்கள் மாத்திரம் சளைத்தவர்கள் அல்ல, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நல்லா திராட்சை ரசம் குடிப்பாங்க. அதை அனுபவிக்க எனக்கு மட்டும் தகுதி இல்லையா? எல்லாத்தையும் அதை ருசி பார்க்க கூடாதா? ஆனா எல்லாத்தையும் ருசி பார்க்கிறது எனக்கு தகுதி இல்லையேன்னு எழுதுறாரு. புரியுதா? சிகரெட் இழுத்தா எப்படி இருக்கும்? சும்மா ஒரு வாட்டி இழுத்து பார்த்துட்டு விட்டு எல்லாமே இழுத்துங்க. நிறைய பேர் இருக்கிறீங்களா? இழுக்காதவங்களும் இருக்கிறோம். ஒரு வாட்டி இழுத்து பார்த்துட்டா என்ன? புரியுதா நான் சொல்றது? ஒரு வாட்டி இழுத்து பார்த்துட்டா என்ன? ஆனா இழுக்கிறது எனக்கு தகுதி பத்தாது. எல்லாத்தையும் ருசி பார்க்க எனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லையே. நான் அதற்காக அழைக்கப்பட இல்லையே. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இருக்க. புரியுதா? என்னுடைய தகுதி ரெண்டும் போயிடும். சாப்பிடுறது, சாப்பாட்டுக்காக வயிறும், வயிற்றுக்காக சாப்பாடும், ரெண்டும் அழிஞ்சிடும். வயிறுக்காக சாப்பாடும், சாப்பாட்டுக்காக வயிறும், ரெண்டும் அழிஞ்சு போயிடும். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். 14ஆம் வசனத்திலிருந்து தேவன் கர்த்தரை எழுப்பினாரோ, எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின்
பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்றும் அறிவீர்களா? 20ஆம் வசனம் எல்லாம் சேர்த்து வாசிக்கலாம். இங்க பவுல் அடிப்படையா என்ன சொல்றாருன்னா, கொரிந்து சபையினுடைய பிரச்சனையே இது அவங்களுக்கு பாவமாவே தெரியல. அது காரணம் என்னன்னா, அந்த பட்டணத்தினுடைய சுவாபம் அப்படி, நேச்சர் ஆஃப் தட் சிட்டி. இன்ட்ரோடக்ஷன்ல இதை பத்தி தெளிவா படிச்சோம்ல. விபச்சாரம் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டது, படிச்சோம் தானே? இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க. ஆகவே அவங்களுக்கு இது பாவமாவே தெரியல. பவுல் அதை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரே நேரத்துல மாம்ச இச்சைக்கான பாவத்திலும் வேசியோடும், அதே நேரத்துல பரிசுத்த ஆவியோடும் உங்களால என்ன வச்சிருக்க முடியாது, உறவு வச்சிருக்க. 2ல 1 தீர்மானம் பண்ணணும். 2ல 1 தான் இருக்க முடியும் அப்படின்னு. கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்தாரே, ஆவியானவரை நமக்காக கொடுத்தாரே. ஆவியானவரோடு இடைப்படுங்கள், ஆவியானவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. சும்மா ஆண்டவர் உங்களை ரட்சிக்கல, மிகப்பெரிய கிரியத்தை செலுத்தி உங்களை ரட்சித்திருக்கிறாரே. ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியிலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆரம்பிக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா கேஸ் போட்டுக்கிறீங்கன்னு தான் ஆரம்பிச்சாரு. மறுபடியும் என்ன சொல்றாரு, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விபச்சார பாவத்தை சுட்டி காட்டுகிறார். ஏன்னா இது தொடர்ச்சியா அப்படியே முன்ன சில அதிகாரங்கள்ல கூட வரப்போகுது, அப்படியே தொடர்ச்சியா. ஏன்னா அங்க இருக்கிற இட்ஸ் a very predominant sin. அங்கே பரவலாக செய்யப்படுகிற பாவமே உணராத ஒரு நிலையில இருக்கக்கூடிய மக்கள். வெளியில இருக்கிறவங்க எப்படின்னா போட்டோம், ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்தவர்கள் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுலயும் குறிப்பா 19ஆம் வசனத்துல பாருங்க, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை அறியுங்கள். You do not belong to yourself. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். 7ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். 7ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 5 வரை வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றே ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விராத சுகம் இல்லாமையால் சாத்தான் உங்களை கூட்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்கிறேன். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இல்லாதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்கிறார். மறுபடியும் கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது. சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிடுறது, மனைவியை விட்டு பிரிஞ்சிடுறது, புருஷனை விட்டு பிரிஞ்சிடுறது.
தங்களுக்கு மனம் போன போக்கில் வாழ்வது அந்த மாதிரியான ஒரு செயல். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யட்டும். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யப்பட. மனைவி தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதிகாரி. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவங்க பிரிஞ்சிருக்க ஒரு சின்ன வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுவும் 2 பேரும் ஒத்துக்கணும். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி, மியூச்சுவல் கன்சென்ட், 2 பேரும் ஒத்துக்கணும். தவிர ஒருவரை விட்டு ஒருவர் தெரியாது. உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் இதை நான் கட்டளையாய் சொல்லாமல் யோசனையாய் சொல்லுகிறேன். இது நான் விரதத்துவம். நீங்க சீக்கிரத்துல சோதனைக்குட்படாதபடிக்கு, சோதனைக்கு மாட்டிக்கொள்ளீங்க. உங்களுக்கு அந்த விரதத்துவம் இல்லை. விரதம் என்ன? விரதம் என்ன? விரோதமா? விரதம்னா விரோதம். ஓகே ஓகே, விரதம் பாஸ்டிங் இருக்கு. பாஸ்டிங் எப்படி இருக்கு? இது ஐயா பாஸ்டிங் பாஸ்டிங் எப்படி இருக்கு சொல்லுங்க. பாஸ்டிங் எப்படி இருக்கு சொல்லுங்க. எல்லாம் போட்டு சொல்லுங்க. ஓகே, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 7 பண்டிகைகள்ல டே ஆஃப் அட்டான்மெண்ட் கிட்ட போனோம். டே ஆஃப் அட்டான்மெண்ட் பாவ நிவர்த்தி செய்யற நாள். 24 மணி நேரம் அன்னைக்கு பல்லு வளரக்கூடாது, மூஞ்சி கழுவக்கூடாது, தலை வரக்கூடாது, எண்ணெய் போடக்கூடாது, குளிக்கக்கூடாது, இருக்கிற இடத்த விட்டு எரிச்சிக்கூடாது, வெளியே வரக்கூடாது, மாட்டை கட்டக்கூடாது, கட்ட விடக்கூடாது, தண்ணி காட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல இருக்கணும். 24 மணி நேரம் சொந்த வேலை ஒன்றுமே செய்யக்கூடாது. இதுதான் கம்ப்ளீட் ஃபாஸ்ட். வருஷத்துக்கு ஒரு நாள் கட்டாயமாக யூதன் இதை கடைபிடிக்க வேண்டும். வருஷத்துக்கு ஒரு நாள். இந்த நாளுக்கு பேர் டே ஆஃப் அட்டான்மெண்ட், பாவ நிவர்த்தி செய்கிற நாள். விரதம்னா அப்படி எதுவுமே செய்யாமல் இருக்குது. அதுதான் விரதம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? விரதமா உங்களால் இருக்க முடியாது, ஈஸியாக விழுந்துடுவீங்க. அதனால உபவாசம் அல்லது ஜபம் என்கின்ற இந்த காரணத்துக்காக 2 பேரும் ஒத்துக்கினால் ஒழிய தெரிந்திருக்க வேண்டாம். 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்கிறவர்களே, ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விருத்தராய் இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை காட்டிலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரை கட்டளையிடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோடு ஒப்புரவாக கடவுள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக் கூடாது. மனைவியும் பிரிஞ்சு போகக்கூடாது, புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. பவுல் சொல்றாரு, எல்லா மனுஷனும் என்னை போல இருக்க விரும்புகிறேன். ஆனால் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கும். விவாகம் இல்லாதவர்களின் கைம்பெண்களை குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் நல்லது.
ஆகிலும் அவர்களால் விரதராய் இருக்கக்கூடாது இருந்தால் வேகிறத காட்டில என்ன பண்ணிடணும்? ஒரு மனைவியானவர் தன் புருஷனை பிரிந்து போய் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணக்கூடாது. இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணக்கூடாது. புருஷனுடைய ஒப்புரவாக்குறவர்கள். புருஷனும் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. டைவர்ஸ் அலோடு இல்லை, பைபிள். விவாகரத்து அனுமதி இல்லை. பேச்சில் கூட அந்த வார்த்தை பேசக்கூடாது. சாத்தானுடைய செயல் அது. கஷ்டமோ நஷ்டமோ கர்த்தர் கொடுத்ததோட வாழ்ந்து போகணும். புரியலையா? ஏறத்தாழ எல்லாம் டியூப் லைட். சரி. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல நான் சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி அவிசுவாசியா இருந்தும் அவனுடனே வாசமாக இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவுள். அப்படியே ஒரு ஸ்திரீனுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே வாசமாக இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். என்னத்தினானெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசமான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுதே அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது ரட்சிக்கப்பட்ட அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படுதல். அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படுதல். இது ஏன் வருதுன்னா லவ்ஸ்னால வருது. காதல் எல்லாம் கிட துணியறாங்களா? எங்களுக்கு இல்லைன்ற மாதிரி டக்குன்னு அப்படியே அப்படியே வாலி வரீங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. கமிட் ஆகிறதுக்கு முன்னால கர்த்தரை நோக்கி பாருங்க. இந்த ஒரே வார்த்தையில எல்லாம் நினைக்கிறோம். கமிட் ஆகிறதுக்கு முன்னால ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை கேட்டு, நானு அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்திடுவேன். ஒரு ஆத்மா சர்ச்சுக்கு இன்னும் 50% அதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50% இன்னொரு வாய்ப்பு இருக்குது. நீ அங்க போயிட்டேன்னா 50-50 சான்ஸ் இல்ல. நீ அங்க போயிட்டேன்னா முதலுக்கே மோசமா போயிருமே. சம்மதம் இருந்தா ரட்சிக்கப்படாத ஒருவன் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தையை கல்யாணம் பண்ணா ரட்சிக்கப்பட்டவளின் நிமித்தம் ரட்சிக்கப்படாதவன் பரிசுத்தம் அடைகிறான், சேர்ந்து வாழ்ந்தான். பிற்பாடு அவன் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அம்மாவனுடைய அன்பின் நிமித்தம் நடவடிக்கை நிமித்தம் ரட்சிக்கப்படலாம். ஆனால் பிரிந்து போக மனது இருந்தால், பிரிந்து போக எண்ணம் இருந்தால் நீங்கள் பிரிந்து போகலாம், நீங்கள் பிரிந்து விடலாம். பிரினோன்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா பிரிஞ்சிருங்க. அப்ப நீங்க அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, சுவாதீனராய் நீங்கள் இருக்கிறீர்கள். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அப்ப மனைவின்றதுல கர்த்தர் பகிர்ந்து கொடுத்துக்கிறான். God given wife. வாய்த்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லி வாழ்ந்து கொண்டு போங்கள் சொல்றார். எப்படி? வாய்த்ததுக்கு நன்றி, கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, ஏற்கனவே வாழ்ந்துருப்போங்கன்னு சொல்றேன். நான் சொல்ல பவுல் சொல்றாரு. அதே மாதிரி மனைவிக்கும்
கருப்பா இருந்தாலும் நெருப்பா இருந்தாலும் எப்படியோ உனக்கு வாய்ச்சி தத்தா அதை வச்சு வாழ்ந்துருப்போம்னு கருத்து சொல்லுங்க. அப்புறம் 19ஆம் வசனத்திலே 18 ஒருவனும் விருத்த சேதனம் பெற்றவனால் அழைக்கப்பட்டிருந்தால் ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனால் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகையேறாது. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாது. விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே காரியம். அவனவன் 20ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் தொடர்றாரு. யூதர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், கிரேக்கர்கள் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். யூதர்களுடைய உபதேசம் என்னன்னா விருத்த சேதனம் கட்டாயம். அவருக்கு அதுக்கு ஒரு கதை கூட செட் பண்ணாருங்க. ஆபிரகாம் கூட்டிட்டு போய் நரகத்தின் வாசல்ல நிறுத்திட்டாங்க. ஆபிரகாம் நரகத்தின் வாசல்ல இருக்கிறாராம். தப்பித்தாரி விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க நரகத்துக்கு போனா அவனை தடுத்து நிறுத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுவாங்க. யாரு? ஆபிரகாம். எப்படி கண்டுபிடிப்பாரு தெரியல. இவங்க செட் பண்ண கதை இது. பவுல் சொல்றாரு, நீ விருத்த சேதனம் பண்ணிக்கியா அதுல இன்னொருத்த நீ விருத்த சேதனம் பண்ணலையா அதுல இதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ அதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவன் தன் தன் அழைப்பிலே நிலைத்திருக்கிறான். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாத. நீ சுவாதீனமாக கூடுமானால் அது நலம் என்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுவாதீனனாயிருக்கிறான். அப்படி அழைக்கப்பட்ட சுவாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான். புரியுதா? இது கிறிஸ்துவுக்குள்ள அடிமை என்றும் இல்ல, சுவாதீனம். உலக பிரகாரமான நீ அடிமை, கிறிஸ்துவுக்கு சுவாதீனன். கிறிஸ்துவுக்கு சுவாதீனன், உலகத்துக்கு நீ அடிமை. இதுல மேன்மை ஒன்று. அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் கிரயத்துக்கு மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். Don't be slave unto men. 24ஆம் வசனம். சகோதரனே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவன். 25 இருந்து கர்த்தரால் கட்டளை இல்லை. ஆகிய நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதுக்கு கர்த்தரால் இரக்கம் பெற்றவன் தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிற மனுஷனுக்கு நலமாய் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவம் அல்ல, பண்ணினாலும் பாவம் அல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகியதானபடியால் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்பட்டவர்கள் போலவும், பொருளுகிறவர்கள் பொருளாதாரர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அன்பாதியாவது போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களை கவலைப்படுகிறான். கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்கு கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் சுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்கள் குறித்து கவலைப்படுகிறார். இதை நான் உங்களை கண்ணில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாய் இருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்கிறேன்.
இந்த பவுல் கட்டளையா இதை சொல்லாம ரெக்கமெண்ட் பண்றாரு. உங்க கல்யாணம் எல்லாம் இருந்தா கல்யாணம் இல்லாதே இருந்தது. நீ கல்யாணம் ஆயிட்டு இருந்தா கல்யாணம் ஆயிட்டோன்னா இருந்தது. கல்யாணம் ஆகாதவனை போல தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டாம். இது கன்னிகைகளுக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க பாருங்க. ஆனா முன்னாலே இதுக்கு பதிலையும் சொல்லிட்டாரு. விரதத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தால் மட்டும் அப்படி இருங்க. உங்களால முடியாதுன்றப்ப என்ன பண்ணிக்கங்க. ஆனா ஒரு ஆலோசனையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கல்யாணம் பண்ணாத இருந்தா தேவனுக்கேற்ற காரியங்களை நீங்கள் சிந்திப்பீர்கள், யோசிப்பீர்கள். கல்யாணம் பண்ணிட்டா உங்கள் மனைவிக்கு பிரியமாயிருக்க அல்லது உங்கள் புருஷனுக்கு பிரியமாயிருக்க முயற்சி செய்வீர்கள். ஆகையால உங்க ஆண்டவர் மேல நீங்க முழு கவனம் செலுத்த முடியாது. ஆக விவாகம் பண்ணாதவர்கள் விவாகம் பண்ணாதிருங்கள். விவாகம் பண்ணுகிறவர்கள் விவாகத்தில் நிலைத்திருங்கள். உண்மையாகவே இது என்ன சொல்றது, இது கட்டளை இல்லைன்றதுனால இதை குறித்து நான் மட்டும் நிறைய கருத்து சொல்ல விரும்பல. இது கட்டளை இல்லை, பவுலுடைய என்ன யோசனை. இதுதான் ரூல்ஸ்னு நீங்க ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பிள்ளைங்கள வாலி பசங்க இருக்கிறாங்க, கேர்ள்ஸும் இருக்கிறாங்க, பாய்ஸும் இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணல கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் என்ன ரெக்கமெண்ட், கல்யாணம் பண்ணிக்காது இருந்தா உங்களுக்கு ஒரு கால் கட்டுப்பாடாக இருந்தா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கீழ்ப்படிஞ்சு உங்களை அடக்கத்துக்காவது ஒரு பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணுவீங்க. என்னால முடியல, அவளாவது வந்து ஒன்று என்ன பண்ணிட்டான். பெண் மக்களுக்கு கூட அதான் பவுலுடைய ஆலோசனை. அவர் வாழ்ந்த காலத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வாழ்ந்த காலத்துல அவருடைய இன்ஃப்ளூயன்ஷியல், அவருடைய சம்பந்தப்பட்ட இடங்களிலே அது ஒருவேளை பொருத்தமானதாக இருக்கலாம். இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல என்ன பண்ண முடியாது, இதை ரெக்கமெண்ட் பண்ணவே முடியாது. இன்னும் சொல்ல போனா எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிடலாம். தகப்பன நான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஆஸ் அ ஃபாதர் அவளுக்கு இல்லையா, அது பிள்ளைங்க இல்லையா, அதனால அவர் என்ன பண்றாரு, வெறும் ஆவிக்குரிய தன்மையை மட்டும் அவரு பார்க்கிறார். திரும்பவும் அது பவுலுடைய கருத்து, யான் கருத்து, ஆண்டவருடைய கருத்து இல்லை. ஆண்டவருடைய கருத்து பரலோகத்தில் போனா 36 40 வரை வாசிக்கலாம். ஆகிய ஒருவன் தன் புத்திரியின் கணிகை பருவம் கடந்து போகிறதுனால் அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்ல என்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவள் தன் மனைவிப்படி செய்ய கடவள். அது பாவம் அல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்திலே முதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவரை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாது இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவன் தன் புருஷன் உயிரோடு காலமாகவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார். தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கருத்துக்கு உட்பட்டவனுமாய் இருக்கிற எவனையாலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாக இருக்கிறார். இதெல்லாத்தையும் சொல்லிட்டு என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று முடிக்கிறார். ஒரு தகப்பன் தன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ட்டு ஒரு எண்ணம் தானே தோணும். மகளுக்கு அந்த பருவம் வந்ததும் தானாய் தோணும். அப்ப எந்த முயற்சியாவது பட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணி வச்சிடணும், கல்யாணம் பண்ணி வச்சிடணும். 12 வயசுல பண்ணி வைக்க கூடாது. பவுல் அந்த வயசை குறிக்கல, அந்த முதிர்ச்சிய பவுல் குறிக்கிறார். அவசியம் காணாமல் இருந்தால், தன் மகளுக்கு இப்ப திருமணம் அவசியம் இல்லை என்கின்ற ஒரு நிலைமை இருந்தா
அவளை கல்யாணத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, தள்ளக்கூடாது. அவள் அங்க தெளிவா சொல்றாரு, மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாய் கர்த்தருக்கு உட்பட்டவனமாய் இருக்கிற எவனையாக விவாகம் பண்ணிக்கலாம். விடோ ரீமேரேஜ், விடோஸ் ரீமேரேஜ் 2000 வருஷத்துக்கு முன்னாலே பவுல் ரெக்கமெண்ட் பண்றார், பண்ணிக்கலாம். ஆனாலும் அவள் விவாகம் பண்ணாமல் தனிமையாக இருக்கிறது நல்லதுன்னு சொன்னவர், என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று இந்த மாதிரியெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? பவுலுக்கு தான் எழுத தெரியும். சொல்லாம சொல்றதுக்கு, பட்டும் படாம சொல்றதுக்கு, இலை மறைவா காய் மறைவா சொல்றதுக்கு, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். நான் சொல்ல என் சொந்த அபிப்பிராயம், இது கட்டளையா இல்லை, ஆலோசனையா சொல்றோம்னு சொல்றோம். ஜெனரலா பார்த்தா பவுல் நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்க வானான்னு தான் சொல்றாரு. நான் இப்போ இதுக்கு வரேன், பிராக்டிக்கலா பவுல் என்ன பொதுவா ரைட்டா, பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் சொல்லி வந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்குறவன் பாக்கியவான், கல்யாணம் பண்ணி கொடுக்காதவன் அதிக பாக்கியவான், பேரு பெற்றவன் அதிக பேரு பெற்றவன். அது என்ன டெக்னிக்கலா அந்த வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டு மறைமுகமா சொல்றாரு, நான் கட்டிக்கிட்டாவா கன்னியாவே இருக்கட்டும் சொல்றாரு. அங்க இருக்கிற கலாச்சாரம் பின்னணியில இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. இதே கருத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லல, இதே கருத்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லல, இதே கருத்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு சொல்லல. அப்போ பவுல் என்ன ஒரு விதத்துக்கு ஒரு மாதிரி பேசுறாரா? ஆமா, யாருக்கு என்ன தேவையோ அட்ட பேசுறாரு. நீங்க பிரசங்கம் பண்றப்போ கொரிந்தியர்ல ஒரு வசனம் உருவிக்கிறது, கலாத்தியர்ல ஒண்ணு உருவிக்கிறது, எபேசியர்ல ஒண்ணு உருவிக்கிறது. அப்படியே சும்மா அப்படியே கடந்த ராத்திரி கர்த்தர் 3 மணிக்கு எழுப்பினார். என்னத்துக்கு? இது 3 தப்பான வசனத்தை கனெக்ஷன் கொடுத்துட்டு ஜனங்கள் அப்படியே சும்மா உச்ச ஜனங்க அப்படியே மண்டுங்க. அதுங்க ஒழுங்கா பைபிள் படிச்சிருந்தா உன்னை சும்மா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு கத்துக் கொடுக்கறது இல்லை. நம்ம ஜனங்கள் தாங்களே வேதத்தை படிக்கும்படியாய் ஊழியக்காரர்களாகிய நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. அவங்களே படிக்க ஆரம்பிச்சுட்டா, அவங்களே வியாக்கியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அவங்களே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டா நம்மளுக்கு இடம் இல்லாத போயிடும், வேலை இல்லாத போயிடும். பாஸ்டர் ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. இந்த பழைய காலத்துல குஸ்திவாதியார் இருக்கிறாங்க தெரியுமா? குஸ்திவாதியார்னா 100 கலைக்குதுன்னு வச்சுக்க, 90 சொல்லி கொடுத்துருவான், 10 சொல்லி கொடுக்க மாட்டான். ஏன்னா அத்தனை சிஷியர்களும் குருவை மிஞ்சம் பண்ணுவான். அவன் என்ன பண்ணுவான், அந்த கலையை குருக்கு விரோதமாக சண்டைக்கு வருவான் பாரு. அப்ப இவனுக்கு சொல்லி கொடுக்காத கலையை வச்சு அவனை ஜெயிச்சிடலாம். ஒரு 10 சந்ததி அப்படியே ஒரு குரு 2 மார்ச்சி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த கலையில கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு போயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. இப்படித்தான் நம்ம நாட்டுல நிறைய கலைகள் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. உண்மையா ரைட்டா? இந்த கம்பு சுத்துறதெல்லாம் இல்ல, அப்படித்தான் அதனுடைய இதுங்கெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அந்த ஊர்ல ஒருத்தன் கல்யாணம் பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயம், பெரிய விஷயம். இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கணும். அந்த ஊர்ல பிரச்சனையே அதான், விபச்சாரம் பண்றது பாவம் இல்லைன்றது அந்த ஊரினுடைய கருத்து. அது பிரச்சனையே இல்லை அப்படின்னா அப்படின்னு. உதாரணத்துக்கு டீயே குடிக்காதவங்க யாருங்க? ஒருத்தர் 2 பேர் எல்லாம் டீ குடிக்கிறோம். இது தெரியுமா உங்களுக்கு? ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறவங்க டீ குடிக்கிற நம்மள குடிக்காரணும்னு சொல்றாங்க. ஐரோப்பா கண்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் பீர் குடிக்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி சரியா 5 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறவங்க நீங்க ஒரு மாசம் குடிச்சிருக்கோம். 31வது நாள் அந்த 5 மணிக்கு உங்களுக்கு டீ வரலன்னா பைத்தியமே பிடிச்சிடும். ரைட்டா? நம்ம பழக்கத்துக்கு டீ காஃபி தப்பு இல்லை, அவங்க பழக்கத்துக்கு பீர் தப்பு இல்லை. ரைட்டா? கொரிந்து பட்டணத்துல அத பாவமாவே ஜனங்கள் கருதவில்லை.
அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல். அந்த இடத்துல ஒரு சபை உருவாகுதுன்னு சொன்னா அதுல வரக்கூடியவர்கள் முற்காலத்திலே அந்த பாவத்திலே ஈடுபட்டவர்கள் இங்க தொடர்ந்து செய்ய முற்படுகிறார்கள். ஆகவே தான் பவுல் இடைப்பட்டு திருமணத்தை குறித்தும் திருமண காரியங்களை குறித்தும் கல்யாணம் பண்ண அந்த காரியத்தை குறித்து பவுல் சொல்றார். இங்க ஸ்டார்ட் ஆகுது, 13ஆம் அதிகாரத்துல முடியுது. தெரியல 13 அதிகாரம் என்னன்ட்டு, அது அப்ப பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பவுலுடைய அபிப்பிராயம் கொரிந்து சபைக்கு மாத்திரம் இந்த கருத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு இல்லையான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு விட்டா நம்மளுக்கு விட்டா. ஆனா பிரைமரிலி திஸ் வாஸ் ரிட்டன் டு தி சர்ச் இன் கொரிந்த். ஆனா அங்க இருக்கிற பிரச்சனை அது, கொரிந்து பட்டணத்தின் பிரச்சனை அது, கொரிந்து பட்டணத்தின் பிரச்சனை. அந்த பிரச்சனையில் அங்க ஒரு சபை உருவாயிடுச்சு. அந்த சபை வேறு பிரிக்கப்பட்ட சபையா இருக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். ஆகவே இவ்வளவு துல்லியமா, இவ்வளவு ஆழமா, இவ்வளவு கோபமா, இவ்வளவு வைராக்கியமா இவைகளை பவுல் எழுதுகிறார். இப்படிப்பட்டத பிலிப்பு சபைக்கு எழுதல, கொலோசே சபைக்கு எழுதல. அப்படின்னா கொலோசே சபையில் இருந்தவங்க எல்லாம் பரிசுத்தவான்களா? இந்த மாதிரி பாவத்தெல்லாம் ஈடுபடாதவர்களா? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நடந்துச்சாங்க? இந்த கூட்டம் கூடி செஞ்சாங்க. இதுக்கு அதுக்கு என்ன இருக்குது? பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே இங்க இது குறித்து இடைப்பட்டு ஒரு தலைவனாக, ஒரு மிஷனரியாக, ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு ஊழியக்காரனாக இடைப்பட்டு இதை பத்தி பேச வேண்டிய கட்டாயம் பவுலுக்கு பேசுகிறார். புரியுதா? இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது ரொம்ப சென்சிட்டிவா போயிடுச்சு. நம்ம கலாச்சாரத்துக்கு மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுல குறிப்பா சில பெண்கள் இங்க இதுல இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், வருவாங்கன்னு தெரியும். அவங்க முன்னால நிறைய விஷயங்கள் நான் பேச முடியாது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நான் அப்படியே மேலோட்டமா போயிட்டேன். சில இடத்துல டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ், தேவதாசிகள், அந்த வழக்கம் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்குது. நம்ம நாட்டில் என்னைக்கே இருக்குது. ஒரு தனி குலமாக அல்லது ஒரு தனி ஜாதியாக இருக்கிறாங்க, இன்னைக்கே இருக்கிறாங்க. ஒரு படி தாண்டி சொல்லட்டுமா, கோயிலுக்கு கிட்ட பூவு தின்கிறவங்க எல்லாம் அந்த வம்சத்துல வந்தவங்க. பெரியார் போன்ற, அண்ணா போன்ற, கலைஞர் போன்றவங்க எழுப்பி அவங்களுக்கு விடுதலை கொடுத்து, அவங்களை விடுதலையாக்கி, அவங்களுக்கு குலத்தொழில மாத்தி வேற தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதை நான் சொல்றதுனால என்ன டிஎம்கே காரன் நினைச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரத்தை படிச்சு பாருங்க. வெள்ளக்கார நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அநேக தவறான பழக்க வழக்கங்களை என்ன பண்ணாங்க, மாற்றினாங்க. என்ன அக்கிரமங்கள் நடந்துச்சு தெரியுமா? வெளியில சொல்ல முடியாது. இந்த பெண்கள் சட்டை போடக்கூடாது, சட்டை போடக்கூடாது, புடவையை இடுப்போட கட்டணும். இருங்க நான் சொல்லி தண்ணி ஊற்றி மேல ஊத்திக்கணும். ஃபுல்லா குடத்துல தண்ணி இடுப்பு மேல கையை வச்சுக்கிட்டு மூலஸ்தானத்துக்கு போனோம். இவங்க தீண்டத்தகாதவர்கள், தாழ்ந்த ஜாதி பெண்கள், நம்முடைய தலித்து பெண்கள். மேல சட்டை போடாம இடுப்புல தண்ணி எடுத்துக்கிட்டு மூலஸ்தானத்துக்கு போனோம். மூலஸ்தானத்துல இந்த ஷேப்ல அரங்கநாதர் படுத்துக்கிற ஷேப்ல ஒரு கல் இருக்கும் மூலஸ்தானத்துல. அங்க இந்த அம்மா போயிட்டு தண்ணி ஊத்தி பெருக்கணும். அவர் நம்ம ஒரு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. சமுதாயத்துல இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட இதுக்கு கொடுமைக்கு அளவில்லை, தீண்டத்தகாத தன்மைக்கு அளவில்லை. கிறிஸ்தவ ஊழியக்காரன் சில நேரத்தில் இதை பேச முடியாது, கூடாது, ஆனா தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதனால பேசுறேன். சாதாரணமான காரியங்கள் அவங்க செய்யல. அவங்களுக்குள்ள பெண்கள் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. நம்ம பெண்கள் ஆடை அணியாமல் போய் அவங்களுக்கு சேவை செய்யணும். டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் அர்த்தம் என்ன? அதுதான்
அந்த சாமியாருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். எது வரையிலும் ஒரு வயசு தாண்டவர் அவங்க எல்லாம் வெளியே போயிடணும். கன்னி பெண்கள் உள்ள வரணும். இந்த வார்த்தையை பவுல் பயன்படுத்திக்கிறார். கன்னி பெண்கள் என்ற வார்த்தையை சூசகமா சொல்றாரு. ஏறத்தாழ நம்ம நாட்டில் இந்த வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறதுன்னு என்னால சொல்ல முடியும். தென்னகம் தப்பிச்சிச்சு, சவுத் இந்தியா தப்பிச்சிடுச்சு, பெரியாரால. நார்த் இந்தியாவில் இன்னைக்கும் இருக்குது. போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்தவங்களை கேட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்குது. பகலெல்லாம் கோயில் வளாகத்தில் இருக்கணும். கூட்டத்துக்கும் பெருக்கத்துக்கும் கழுவுறதுக்கும் இந்த பெண்கள், தாழ்த்தப்பட்ட பெண்கள் மூலஸ்தானமாக தான் போலாம். அது தீட்டு இல்ல. ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த ஒருத்தர் உள்ள போயிட்டா கோயில பெருக்குவாங்க. ஏண்டா அவன் வரலாம், அவங்க பொண்ணு வரலாம். அவங்க பொண்ணு வரலாம், அவன் வரக்கூடாதா? அவங்க பொண்ணு வந்தா அவனுக்கு சந்தோஷம் இல்லை. உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம். அவன் வந்தா சாமியை தீட்டா. இப்ப நான் சொன்னாக்கா நான் தீவிரவாதத்தை ஏற்படுத்தலன்னு இருக்கேன். அவங்க தூக்கி தலைமையில வச்சு நான் ஊழியக்காரங்களே இருக்கிறாங்க. சபையில தான் பேசணும். புரியுதா நான் சொல்றது? இப்படிப்பட்ட தீமைகளை அங்கீகரிக்கிற ஊழியக்காரன் நான் சொல்றேன் கேளுங்க. ரிஜெக்ட் பண்ண அவங்கள ரிஜெக்ட் பண்ண அவனால நமக்கு ஒரு ₹1 கோடி லாபம் இருந்தா கூட சரி. இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூ ஹேவ் டு ரிஜெக்ட் தோஸ் பீப்பிள். கஷ்டப்பட்டு நம்முடைய சமுதாயத்திற்கு அவர்கள் தலைவர்கள் விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். இதை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி